இன்றைக்கு 200 லட்சியம். ஆத்தாடி 200 மதுரையில முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு 200 சாத்தியம். முருகபக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க. நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சீங்க முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா? அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம். தமிழ்நாடே குலுங்க போகுது. ஆஹா, 234 சாத்தியமோ? முருகபக்தர் மாநாட்டுக்கு பிறகு 200 சாத்தியம்னா அனுமன் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு 234 சாத்தியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இலக்கிய கலையின் போராளி, இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி யார்? இலக்கியம் என்பது பாமரர்களுக்கு புரியாத இலக்கியம், அது வேற. உயர்தர இலக்கியம் லியோனி சார் பேசுறது பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரியான பட்டிமன்ற இலக்கியம். கலைஞர் அதை திரைமொழியாக கையாண்டார். திரைமொழியாக கையாண்டதால தான் இன்றைக்கு திராவிட கொள்கைகள் உயிர்ப்போடு இருக்கு. அப்போ 200 லட்சியம், ஆத்தாடி 200 அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 70, 71 எங்க காலேஜ் டேஸ்ல 150 லட்சியம்னு கலைஞர் சொன்னார். 150? ஐயோ, 150 எப்படி முடியும்? 184 வென்றது. 184. இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்க 69ல கலைஞர் அவர் ஒரு நுண் அரசியல். 69ல இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு. 25 எம்பி மெஜாரிட்டி தேவை. திமுக எம்பிக்கள் 25 பேர். நான் அப்ப காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சிட்டேன். திமுக எம்பிக்கள் 25 பேர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்களுக்கு கோபம். எதுக்கு? நாங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர். உண்மையிலே அதை ஓபனாவே நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் இல்ல, தேசிய கட்சிகளின் எதிர்ப்பாளர்கள் அப்படி கூட நீங்க எடுத்துக்கிடலாம். எதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சோம். அவருக்கான நுண்ணரசியல் பார்வை வேற, எங்க மாணவர்களுக்கான அரசியல் அந்த அளவு கிடையாது. சோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழைய காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் நோக்கி மைக்ரேட் ஆயிட்டோம். 69, 71 எங்க கல்லூரி ஹாஸ்டல் மேலப்புறம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் வரிசையா ஒரு 10 பேர் பேரை சொல்லி ரேடியோல செய்தி, அத்தனை பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ வெற்றி பெட்டியில வாசிக்கிறாங்க. ஒரே கைதட்டல். 184. இன்றைக்கு 200 லட்சியம். ஆத்தாடி 200 மதுரையில முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு 200 சாத்தியம். மதுரையில முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு 200 சாத்தியம் தான் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன். காலையில ஒரு செய்தி கேள்விப்பட்டார், முருகபக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க. நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சீங்க முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா? அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம். அக்டோபர், நவம்பர் மாதம் கடலூரை சேர்ந்த நண்பர்கள் அனுமன் பக்தர் மாநாடுக்காக நாங்க ஆட்களை எல்லாம் திரட்டிட்டு இருக்கிறோம். அக்டோபர், நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குலுங்க போகுது. ஆஹா, 234 சாத்தியமோ? முருகபக்தர் மாநாட்டுக்கு பிறகு 200 சாத்தியம்னா அனுமன் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு 234 சாத்தியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்ம பக்திக்கு எதிரானவர்கள் இல்ல. தமிழ்நாட்டில் 95% பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசும்போதும் பிள்ளையார் சிலைகள் வந்துட்டு தான் இருந்தது. அன்னைக்கு தம்பி பிரசன்னா ஒரு சிறந்த டிவி அரங்க விவாத பேச்சாளர், அவரு சொல்றாரு, எங்க தாயார் மிகப்பெரிய முருக பக்தர், கந்தசஷ்டி கவசம் பாடாம இருந்ததே கிடையாது. ஆனா நான் கடவுள் மறுப்பாளர், அது என்னோட கொள்கை. ஆக நம்ம கடவுள் மறுப்பை திரித்தது இல்லை. பெரியார் கட்டுடைப்பு வாதம், ஜாதி ஒழிய வேண்டும், கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பெண்களே உங்களுக்கு தாலி அடிமை சாசனம், கூந்தலை அறுத்தறியுங்கள், பேண்ட் போட்டுக்குங்க, இதெல்லாம் பெரியார் சொன்ன கட்டுடைப்பு வாதம். அந்த கட்டுடைப்பு வாதத்தை நம்ம கையாள முடியுமான்னா அது முடியாது. அண்ணா காலத்திலே சமரசம் பண்ணியாச்சு. ஒன்றைய குலம் ஒருவனை தேவன். எம்ஜிஆர் காலத்துல இன்னும் சமரசம். பெரியாரோட மென்மையான வாதம் தான். எழுத்து சீர்திருத்தம் வச்சுக்குவோம். பெரியாரை பின்பற்றிய மாதிரி ஆச்சு, கட்டுடைப்பு வாதத்துல சிக்காத மாதிரி ஆச்சு. இது அண்ணாவோட பாலிசி. அப்போ இயல்பாக தந்தை பெரியார் தமிழ் காட்டுப்புராண்டி பாஷைன்னு சொல்றாரு. அதுக்கு மாற்று கருத்தா கலைஞர் என்ன வைக்கிறாரு? ஆமாமா, காட்டுப்புராண்டி மொழிதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்தது தமிழ். அந்த காலத்துல காட்டுப்புராண்டி எத்தனை இருந்திருப்பாங்க. அப்ப ஐயா சொன்னதுல என்ன தவறு இருக்கு? இது வேற மாதிரியான ஒரு நுண்ணரசியல். இது கலைஞருக்கு கை வந்தது.
கலைஞரோட என்டையர் லைஃப் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ஆண்டாளர்கள் கூறியது போல பல இடங்கள்ல வந்து கலைஞர் வந்து அந்த அரசியலை கையாண்டிருப்பார். எதுக்காக நான் எமர்ஜென்சியை மீண்டும் குறிப்பிட்டேன்னா, அந்த எமர்ஜென்சிக்கு வருத்தம் தெரிவித்தது இந்திரா காந்தி அம்மையார். இங்க சென்னையில கடற்கரை கூட்டம் கலைஞரை மேடையில் வைத்துட்டு கலைஞரோட வற்புறுத்தலின் பேரில் அவ்வளவு பெரிய சர்வாதிகார நிலையெல்லாம் எடுத்து அதற்காக எக்ஸஸுக்காக வருத்தம் தெரிவித்து சென்னை கடற்கரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பேச வைத்த பெருமை வந்து கலைஞருக்கு இருக்கு. அந்த பெருமை வந்து அது அவரோட போர்க்குணம். அந்த இடத்துல வந்து பல நுண்ணரசியலை கையாள வேண்டிய அவசியமும் இருக்கு. சில நேரங்களில் அது நமக்கு புரியாது. தலைமைத்துவம் என்பது நீங்க சந்தை தலைமையாக இருப்பது என்பது வேறு. அந்த சந்தை தலைமை வந்து அரசியல் தலைமையாக உருவாகும் போது பல இடங்கள்ல நம்ம வந்து அந்த சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் சொன்னாங்க, அதிமுக தொண்டர்கள் திமுகவை நோக்கி வர வேண்டிய காலம் வந்துருச்சு, ஏன்னா வேற வழி இல்லை. 79 என்னோட முதல் பிரஸ் மீட் எதுன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து கொடுத்தது. சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ். எம்ஜிஆர் முதல்வர், கலைஞர் வந்து திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர். பிஜு பட்நாயக் வராரு, நவீன் பட்நாயக்கோட ஃபாதர், மத்திய உருக்குத்துறை அமைச்சர். அவரோட அஜெண்டா என்னன்னா இந்திரா காந்தி அம்மா திருப்பி வரக்கூடாதுங்கிறது அவரோட அஜெண்டா. அதனால திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இணையணும். இது வந்து அவர் வைத்தது. 2 தலைவர்களையும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் சந்தித்து தனியாக பேசிவிட்டு அப்புறம் பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல வந்து கலைஞர் ஒரு கேள்வி கேட்கிறோம், அப்படி இணைந்தால் யார் முதல்வர்? கலைஞர் தயங்கவே இல்லை. திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் முதலமைச்சர் பதவி எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் கேட்கிறோம், அப்படின்னா யார் தலைவர்? திராவிட இயக்கம் இணைவதாக இருந்தால் கலைஞர் தான் திமுகவுக்கு தலைவர். எம்ஜிஆர் சொன்ன பதில். அன்றைக்கு மாலை வந்து தமிழிசை சௌந்தரராஜா திருமணம், எல்லாரும் போறோம். எம்ஜிஆர் கலைஞர் தாலி வந்து யார் எடுத்து கொடுத்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கலைஞர் வந்து நாங்க எல்லாம் கை தட்டின உடனே இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமேன்னு கேட்டாரு. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமே. அன்பார்ச்சுனேட்லி அது நிறைவேறல. ஆனா இப்ப வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றுறதுங்கிற ஒரு முனைப்போட பாரதிய ஜனதா செயல்படுது. நல்லதுதான், நல்லதுதான். தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து அனுமன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான், முருகன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான், அதன் மூலமாக திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் மூத்தவர்கள், நான் 1949 என்னோட டேட் ஆஃப் பர்த், தம்பி பிரசண்டா 82 83, அவரு திமுக இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. நான் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறேன். ஆனால் எங்களது கனவு என்பது திராவிட இயக்கம் இணைய வேண்டும் என்பதுதான். என்ன காரணம்னா வேற வழி இல்லை. நீங்க தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை. அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு பேர் பெயர் போட்டு இதுல வந்து பெரிய இன்விடேஷனுங்க, அவ்வளவு பேர் பேரையும் வாசிக்க முடியல என்னால. ஆனா அவ்வளவு பேருக்கு ஒரு கடமை இருக்கு. என்னன்னா ஆளுக்கு ஒரு 200 ஓட்டாவது கொண்டு வந்து சேர்க்கணும். ரொம்ப சிம்பிள் தான். 200 பேர் நமக்கு தெரியாம இருக்க வழியே இல்லைல்ல. மதுரை கான்பரன்ஸ்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இளைஞரணியில் இருக்கும்போது நான் பேட்டி எடுக்கிறேன் அவரெல்லாம். அப்ப வந்து இளைஞரணிக்கு அன்பகம் வந்து அப்போ அன்பகம் தான் வந்து திமுக தலைமையகம். அறிவாலயம் கிடையாது. அறிவாலயம் கட்டுமானம் ஆயிட்டு இருக்கு. நாங்க பார்க்கும்போது பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தான் வந்து பிரஸ் மீட் எல்லாம் நடக்கும் எப்பவுமே. அப்ப அறிவாலயம் கட்டுமானம் அன்பகத்துல இருக்கு. பேராசிரியர் இருக்காரு, கலைஞர் இருக்கிறாரு. மு க ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் எங்களையெல்லாம் ஒன்னும் சாமானியமா இந்த அன்பக கட்டடம் யாருக்குன்னு போட்டி வருதுங்க. ஒரு 25 லட்சமோ என்னமோங்க. இந்த அமௌண்ட்டை எந்த அமைப்பு கொண்டு வந்துக்கிட்டதோ அந்த அமைப்புக்கு அன்பகம் சொந்தம். இதான் வச்சது. தொழிற்சங்க பேரவை, பல்வேறு அமைப்புகள், திமுக அமைப்புகள் எல்லாமே வந்து அதுக்காக போட்டி போடும்போது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரா போய் கொடியேற்றுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் 500 100, சாப்பிடுறதுக்கு 500 100 இப்படி வாங்கி முதல்ல 10 லட்சம் நினைக்கிறேன். முதல்ல அந்த தொகையை திரட்டி கொடுத்து அதற்கு பிறகு வந்தது அன்பகம். அப்படியே அறிவாலயம் போயாச்சு. அதாவது கட்டடம் உங்களுக்கு தெரியும், அதன் வேர்கள் வந்து தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்க அந்த காலகட்டத்திலிருந்து வரல, நாங்க அந்த காலகட்டத்திலிருந்து வர்றோம். அப்ப வேர்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு.
இப்படி நாங்க வந்து இந்த அரசியலை பார்க்கிறோம். முரசொலி பத்திரிகையில இன்னைக்கு வந்து ஒரு 3/4 பக்கம் தீக்கதிர் எடுத்து மறுபிரசுரம். இதே நான் ஆரம்பத்தில் சொன்ன எமர்ஜென்சி காலகட்டம் இதெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக ஒரு கட்டுரை. அதே நேரத்தில் டிஎம்சி எம்பி அவர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு. வரிசையா ஒரு 10 பாயிண்ட போட்டுட்டு, இது எல்லாமே எமர்ஜென்சி காலகட்ட நினைவுன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே 11 வருஷம் மோடி ஆட்சியின் காலகட்டம். எமர்ஜென்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லை. அதான் உண்மை. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி யாரோ பிஜேபி யாரோ சொன்னாங்க, வானதின்னு நினைக்கிறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா நீங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போகணும். அப்பதான் வந்து அது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்க முடியும். இங்க நடப்பது திராவிட மாடல் ஆட்சி, போலி திராவிடம். அப்படின்னா உண்மையான திராவிடம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. சரி, என்னைக்கு வந்து நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோமோ அன்னைக்கு கடவுள் இருக்குன்னு ஆகி போயிருக்கு. ஏன்னா இருப்பதைத்தானே இல்லைன்னு சொல்ல முடியும், நம்ம இல்லாததை இருப்பதாக்க முடியாது. அப்ப திராவிடம் சொல்லி போலி திராவிடம் சொன்னா உண்மையான திராவிடம் இருக்குன்னு அர்த்தம். இப்படியான சிந்தனைகளை வந்து வளர்த்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்க தலைமுறைக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். உங்க தலைமுறை என்பது அரசியலுக்கு வந்து சில அபிலாஷைகள் இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அரசியல் ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் அந்த ஆசை கைகூடுமா? ரொம்ப கடினம். ஆசை கைகூடாததன் விளைவைத்தானே பாமக பாக்குறீங்க. பாமக துவக்க விழாலேயே நான் வாழ்த்தி பேசியிருக்கேங்க. 1989 மெரினா கடற்கரை சீரணி அரங்கம் உண்டு. சீரணி அரங்கம் நீங்களாம் பார்த்திருப்பீங்களா தெரியல, இந்த செட்டு பார்த்திருக்க போல இருக்கு. ஏன்னா பலமா தலையாட்டுறாங்க. என்னன்னா அது வந்து ரொம்ப சீப்பு. நாங்க புத்தக வெளியீட்டு விழாலாம் அங்க வச்சிருவோம். கூட்டம் வரட்டாலும் பீச்சு காத்து வாங்க வருவோம், உட்காந்துருவோம். அதுல ஏதோ நம்ம புத்தகத்தை பத்தி நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு. ரொம்ப சீப்பு. மெயின்டைன் பண்ணது வந்து சென்னை கார்பரேஷன். ஆனா அண்ணாவின் உழைப்பால் கட்டப்பட்டது. சீரணி தொண்டர்கள். எம்ஜிஆரே ஒரு படத்துல சீரணி தொண்டரா வருவாரு. அவர் பேர்ல வந்து கணவன் நினைக்கிறாங்க, அவர் பேர்ல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நீதிபதி ஒரு சினிமா போவார். சினிமால தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஓடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஒன்று நம்ம எடுத்துட்டு இருந்தோம். அண்ணா சமாதியை சுத்தி கலைஞர் எல்லாரும் வருவாங்க. அந்த நியூஸ் ரீல்ல பார்த்தா எம்ஜிஆர் வந்து சீரணி தொண்டரா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பார். இந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அதே நாள் உடனே மரண தண்டனையை ரத்து பண்ணிடுவாரு நீதிபதி. இதெல்லாம் சீரணிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு. சீரணிங்கத்தை அநியாயமா ஜெயலலிதா இடிச்சு விட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அதுல ரொம்ப வருத்தம். அது சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன, அதை தடுக்க வேண்டியதுதானே உங்க வேலை. அதுக்காக நீங்க வந்து சின்னத்தை இடிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரும் கேள்வி கேட்கல, இடிச்சாச்சு. மீண்டும் சீரணி அரங்க கெட்டப்பட்டால் கூட நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். எழுத்தாளனாக பத்திரிகை நூல் வெளியிட்டு உட்காந்து உதவியா இருக்கும். அப்பேற்பட்ட வரலாறு இதுல இருக்கும்போது முரசொலியில வந்து ஒரு 4-5 படங்களை வைத்து வார வாரம் ஒரு தடவை திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒரு தொடர் மாதிரி போடுவாங்க, கலர் படம். இன்னைக்கு அதுல வந்து மேதக ஆளுநர், அன்றைய ஆளுநர் அவர் பேசுறாரு. அது பிறகு கலைஞர் எழுந்திருச்சு, கலைஞர் எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து நேருவின் உறுதிமொழியை சட்டமாக்க வேண்டும் என்று இந்த அரசு கோருமா கேள்வி. எம்ஜிஆரோட பதில், மொழிக் கொள்கையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. 3 விஷயத்துல, மொழிக் கொள்கை, தமிழர் நலம், மாநில உரிமை, இந்த 3 விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் டபுள் பேரல் கன். அப்போ டபுள் பேரல் கன்ல ஒரு பேரல் வந்து எங்கேயோ தொலைஞ்சிருச்சு. இப்ப அது வந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் இவங்களே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, எங்கேயோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை. இந்த துப்பாக்கியில் அந்த பேரலை பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக்க பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல. அவர் அண்ணாவை பழித்தாலும் சரி, பெரியாரை பழித்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களே பழித்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிறார். அது உண்மையிலே அவர் கவலைப்படல. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதிமுகவின் தோற்றம், வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்க. எங்களுக்கும் எம்ஜிஆர் பேர்ல பெரிய பற்று உண்டு. ஆனால்
இப்படி அண்ணா பெரியார் வரியாக ஐகானிக் லீடர்ஸை நீங்க இழிவுபடுத்தும் போது, அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோன்னு ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, அத மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 8 நாளா மதுரையில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, திராவிட திருட்டு நாய்கள், திராவிட ஓநாய்கள், திராவிடத்தால் வீழ்ந்தோம். போஸ்டரா தள்ளுது. மதுரையில போஸ்டருக்கு நீங்க கேட்கவே வேண்டாம், எல்லாத்துக்குமே போஸ்டர் உண்டாங்க. அப்ப போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா? போஸ்டர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒண்ணு. தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி ஆதரவு போஸ்டர் வெளியில ஒட்டிட்டாங்க. டாக்டர் உடனே கொதிச்சிருந்து கிழிச்செறியான்ட்டாரு. மகம் போஸ்டர் வந்து அப்பாவோட தோட்டத்துல ஒட்டும் போது அப்பா கிழிச்செறின்றார். என்ன போஸ்டருக்கு உண்டான முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது. இப்ப என்ன நோக்கி இந்த அரசியல் போகுது யோசிச்சு பாருங்க. மாறுதலை நோக்கி போகிறது. என்ன மாறுதல்? பிரிந்த இயக்கங்கள் சேர போகுது, பிரியாமல் இருக்குமோன்னு நினைத்த இயக்கங்கள் பிரிய போகுது. அப்போ இயல்பாக அதிமுக என்பது சுருக்கிவிட்டது. அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்ததுங்க. பெண்கள் ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம். பெண்கள் ஓட்டு வங்கி அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இன்னமும் குறைஞ்சு, இன்றைக்கு வந்து மகளிர் உடியல் பயணம், உரிமை தொகை, இப்படி வந்து அப்படியே திமுக நோக்கி அது மைக்ரேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல போலரைசேஷன் எதுல ஒர்க் அவுட் ஆகுது? திராவிட இயக்கம்ங்கிற போலரைசேஷன் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. அப்ப திராவிட இயக்கத்தோட ஓட்டு வங்கியை திரட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நான் உட்பட என்னையும் சேர்த்தா நான் இதுல சொல்றேன். இதுல திமுக, அதிமுக, அந்த கட்சி இந்த கட்சின்னு பேதமே பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லது? கலைஞர் காட்டிய வழி என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டுகிற வழி என்ன? இதுல நாம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஷேர்பாபுக்கு தெரியாது கிடையாது, எனக்கு பிரதர் மாதிரி தான் அவரு, அமைச்சர். ஆனாலும் இயக்க பணிகள்ல அவர் கவனம் செலுத்துறாரு. கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் செய்ய வேண்டியதுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஒரு அமைச்சருக்கு துறை சார்ந்த வேலை, அலுவல் சார்ந்த வேலை நிறைய இருக்கும். இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஒரு 2 மணி நேரம் அமர்ந்து அனைவரையும் பார்ப்பதுங்கிறது என்னன்னா அதுதான் நேரடி மக்கள் தொடர்பு. எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப குறைவா வச்சிருந்தது ஜெயலலிதா மட்டும்தான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். மக்களையே பார்க்காம எப்படிடா அரசியல் பண்றாங்க அப்படின்னு. அது எப்படியோ அவங்களுக்கு கை வந்த கலையாயிருச்சு சினிமால இருந்து வந்ததுனால. இப்ப விஜய் வந்து அதே ரூட்ல தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நேரடி மக்கள் தொடர்பு வேண்டியதில்லை, நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு பனையூரை தாண்டல, பனையூரை தாண்டினாலும் ஏதோ தஞ்சாவூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாக சொல்றாங்க. ஆகஸ்ட் மாசம் கேட்கலாமா? டைம் இருக்கா? வரடிக்கலையே. பிரசன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துட்டாரு. அந்த நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியங்க. அப்போ எதுல இருந்து அது வருகிறதுன்னா அன்றாட நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலமா தான் வருது. ஒரு பார்க்கும்போது, அவர்களோடு பழகும் போது, அவர்கள் இல்ல நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கும் போது, இது வந்து எப்போதுமே திமுக இருக்கிற விஷயம். அண்ணா காலத்துல நாங்க கல்லூரி மாணவர்கள், நான் டைம் எடுத்துக்கலாமா? மதுரை வேளாண்மை கல்லூரி 67 ஆட்சி வரும்போது நான் செகண்ட் இயர் வந்துட்டேன். அதுக்கு முன்னதாக அண்ணாவோட கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப வந்து திமுக கூட்டங்களுக்கு போறதுக்கு ரூபா கொடுக்கணும். இப்ப நம்ம ரூபா கொடுத்து ஆள் கூட்டுறோம். ஆனால் அப்போது அரங்க கூட்டத்துக்கு டிக்கெட் உண்டு. நாளா 1 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தமுக கிரவுண்ட்ல வந்து கூட்டம் கேட்டிருக்கேன். 5 ரூபா டிக்கெட்டு, முதல் ரோ உட்கார்ந்து பார்க்கலாம், தலைவர்கள் எல்லாம் கிட்ட பார்க்கலாம். 1 ரூபா டிக்கெட் வாங்கினா அந்த நோட்டீஸே சுருட்டி இப்படி பைனாக்குலர் மாதிரி வச்சுட்டு பார்க்கணும். பார்ப்போம். ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. காலேஜ்ல இருந்து சைக்கிள் மிதிச்சுட்டு வந்து அங்க உட்காந்து கூட்டம் கேட்போம். ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுதான் அவரோட நட்சத்திர அந்தஸ்து மதிப்பிடப்படும். எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சு, இதான் ஸ்டார் வேல்யூ. மீட்டிங் இல்லைன்னா எங்களுக்கு ஈட்டிங்கே இல்லைங்கம்பாங்க. அன்றைக்கு டெய்லி ஈட்டிங்னா மீட்டிங் வேணும். அப்படி இருந்தது. பேச்சாளர் வளர்ந்தவங்க. அதுதான் இந்த அன்னைக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க. டெய்லி இவ்வளவு கூட்டம் வீதம் வந்து இத்தனை ஆயிரம் கூட்டம் நம்மளால போட முடியும்
வேற எந்த இயக்கத்தாலையும் போட முடியாதுன்னா உண்மை, முற்றிலும் உண்மை. அவ்வளவு கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கு. அவ்வளவு கூட்டங்கள் வாயிலாக மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வழி இருக்கு. இது பலம். இந்த பலத்தை இழந்து விடக்கூடாது. யூடியூப் வந்துருச்சு, எல்லாமே சோசியல் மீடியா தான், டிஜிட்டல் பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டிஜிட்டல் பள்ளத்தாக்குல இருந்து நம்ம தூக்கி விட முடியும். எப்படின்னா இது மாதிரியான கூட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்றது மூலமா. அந்த இடத்துல தான் ஷேர் பாபு அவர்கள் இந்த கூட்டங்கள், நானே இது கலைஞர் பிறந்த நாள் 3வது கூட்டம், அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து. அவர் விட மாட்டாரு, வந்தே ஆகணுங்கிற கம்பல்ஷன். ஒரே ஒரு கூட்டம் நடுவில் மிஸ், அது உடல்நிலை சரியில்லைன்னு. அப்ப ஏன் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்றாரு யோசிச்சு பாருங்க. இது யூடியூப்லயே பேசிட்டு போயிடலாமே. ஏனென்றால் இதுலதான் நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கிறோம். அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அது திராவிட இயக்கத்தின் வழி வந்தா தான் அந்த பாடம் புரியும். 80 முழு நேர பத்திரிகை ஆயிட்டேன். 90களில் லைலா காலேஜில் என்னோட பியூசி நண்பர், 65 பியூசி இந்திய போராட்ட செட்டு, அவர் பேர் ஆ ராமு. அவர் லைலா காலேஜ் ப்ரொஃபஸர். நீங்கள் இதழியல் வகுப்பு நடத்துங்க சரின்னு கௌரவ வகுப்பு. பத்திரிகையாளனுக்கு எப்பவுமே காசு கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக போய் நடத்தணும். இருந்தாலும் மக்கள் தொடர்புக்காக போயிடுறது தான். 2 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்துங்க. அந்த வம்சத்தை பற்றி ஆண்டாள் பெரியதர் சொல்லும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. இந்த இருக்கார்ல, இவர் தான் சரவணன். இந்த இருக்கார் பாருங்க, இவர் தான் ஜோசப். ராமு சொல்றாரு, ராமு கமலஹாசனுக்கெல்லாம் ஃப்ரெண்டு. ஜோசப் சரவணன். ஜோசப் தான் விஜய், சரவணன் தான் சூர்யா. வம்சத்தை பத்தி துவம்சம் வம்சம் வசம்ங்கிற அந்த அடுக்குமொழி கலைஞரோட பழைய கோட்டை ஆண்டாள் பெரியதரிசி சொன்னாங்களே, அந்த சூர்யாவும் அந்த விஜயும். அப்புறம் 98 ஒரு மலர், அப்ப நான் திரைச்சுவைன்னு ஒரு சினிமா பத்திரிகை வச்சிருந்தேன். சினிமாவும் அரசியலும் இங்க எப்பவும் சேர்ந்தான் போவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நம்ம தவிர்க்க முடியாது. சினிமா பத்திரிகை சார்பாக எஸ் ஏ சந்திரசேகர் நமக்கு ரொம்ப நண்பர். விஜயோட ஒரு ஆள் உயர ப்ளோ போடணும் அப்படின்னு போய் விஜயோட ஒரு புகைப்படம் மாலை மலர்ல. இப்ப நான் விஜய் பிறந்த நாளோட ஒரு கட்டு எழுதும் போது நினைவு கூர்ந்திருந்தேன். இவர் ரொம்ப பேசவே மாட்டாரு, ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருக்காரு, அப்படிதான் நான் நினைச்சேன். இப்ப அவர் அரசியல் தலைவர், அடுத்த முதலமைச்சர்னு சொல்லும் போது அது என்ன அழுறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ல இருந்து, ராஜாஜியில இருந்து, காமராஜர்ல இருந்து, அண்ணால இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து அரசியல் தலைவர்களா இருந்தவங்க எல்லாம் இப்படியா இருந்தாங்க. அப்ப என்ன கனவு இது? அற்பர்கள் கனவு கண்டால் அர்த்தராத்திரியில கூட அவுத்துட்டு ஓடி போயிருக்க. ஆக இதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அரசனை சுற்றி இருப்பவர்கள் அரியணைக்கு அருகில் கூட நம்மை நெருங்க அனுமதிக்க மாட்டார்கள். ஆற்றல் படைத்தவர்களை அரியணைக்கு அருகில் கூட நெருங்குவதற்கு அரசனை சுற்றி இருப்பவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால அரசனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. அதனாலதான் மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு அரசன் கேட்கிறான். கலைஞர் அதை கிண்டல் பண்ணிருப்பாரு. ராஜா ராணி பராசீட்ல ஞாபகம் இல்ல, மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்னு ஒரு மன்னர் கேட்டா அரண்மனைக்கு வெளியிலேயே எட்டி பார்த்தா இல்லைன்னு அர்த்தம். மழை பெய்யறது தானே தெரியணும்ல. அப்படி இருந்த ராஜாங்கம், அப்படி இருந்த ராஜாங்கத்திலிருந்து ஒரு சினிமா ஸ்டார் அவரு ஆங்காங்கே டூர் போவதன் மூலமாக அடுத்த முதலமைச்சர் என்கிற கனவு காணும் போது, அப்படியான கனவுகள் காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. கனவு காண்பவர்கள் கண்டுகொண்டே இருக்கட்டும். 200 நோக்கி நீங்கள் வெற்றி நடை போடுங்கள்.